சொந்த மகளையே பாலியல் வன்கொடுமை செய்த காவல்துறை சார்ஜென்ட் சற்று முன் கைது. ஓய்வு பெற்ற அதிபர் போதைப் பொருளோடு வசமாக சிக்கினார். பல்கலைக்கழக மாணவனும் கைது. நீர்கொழும்பு சிறையில் சற்று முன் வெளிச்சத்துக்கு வந்துள்ள ஆயுத கிடங்கு சமையலறை வசமாக சிக்கிய புள்ளிகள். 114 வயதில் காலமான இலங்கையின் மிக வயதான பெண்மணி. நாட்டில் அதிகரிக்கும் டெங்கு நோய் பரவல் 68,000 கடந்த நோயாளர்கள். தேவையில்லாத விளக்கமறியலே சிறைச்சாலை நெருக்கடிக்கு காரணம். அனுரவை குற்றம் சாட்டும் முக்கிய புள்ளி. ஊழல் மோசடிகளை நியாயப்படுத்த வேண்டாம். எதிரணியின் அரசியல் பழிவாங்கல் குற்றச்சாட்டை முறியடித்த அமைச்சர். அதிக அளவு போதைப் பொருட்களை கடத்த முயன்ற பெண் வசமாக கைது. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தன்னுடைய மூத்த மகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் என்ற சந்தேகத்தின் பேரில் தம்பகல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜென்ட் சியம்பலாண்டுவ நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மொனராகல உதவி போலீஸ் மா அதிபரால் அவர் உடனடியாக பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் தம்பகல்லவில் இருக்கும் மரியராவ என்ற பகுதியில் வாழ்ந்து வருவதோடு 3 பிள்ளைகளுக்கு இவர் தந்தை. கடந்த 2022ஆம் ஆண்டில் இந்த நபர் முதலில் தன்னுடைய மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஆனாலும் குறித்த பெண் ஒரு இளைஞனை காதலித்த போது அதை வன்மையாக எதிர்த்த சந்தேக நபர் மகளை தாக்கி பின்னர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். தன்னுடைய தந்தையால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக இந்த பெண் மருத்துவரிடம் கூறிய போது அது தம்பகல்ல போலீசாரின் விசாரணைக்கு வந்துள்ளது. 2021 மார்ச் 27ஆம் தேதி அன்று அவரது தாயார் எலி காய்ச்சலால் இறந்த பின் சந்தேக நபர் அவரை அவ்வப்போது பாலியல் வன்கொடுமை செய்ததாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளதோடு கடும் விமர்சனங்களையும் உருவாக்கியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இறுதியாக நடந்த மோதல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீதான தாக்குதல் சம்பவங்களோடு தொடர்புடைய சகல சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே நடந்த மோதலை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் பெருமளவிலான கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் சிறைக்குள் சமையல் அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் குறித்து கைதிகளின் 2 குழுக்களுக்கிடையே உண்டாகிய அண்மைய மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததோடு சம்பவத்தில் எதிர்பாரா விதமாக 29 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் தலைகளில் தாக்கப்பட்டமை விசாரணைகளில் உறுதியாகியுள்ளதோடு இதை அடுத்து நடந்த விசாரணைகளில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தடிகளும் கம்புகளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலையில் நடந்த மோதலை அடுத்து பல்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் நீதிமன்ற நடவடிக்கைகளை காணொளி காட்சி தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னெடுக்க சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானம் எடுத்துள்ளது. இதனை தவிர்க்கும் நோக்கிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தடையின்றி தொடரும் பொருட்டும் காணொளி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் கைதிகளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கம்பக மாவட்டம் திபுலப்புட்டிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளோடு ஓய்வு பெற்ற அதிபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திபுலப்புட்டிய பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த போது நேற்று இந்த நபர் போலீசாரின் சுற்றி வளைப்பில் சிக்கியுள்ளதோடு 175 கிராம் ஐஸ் போதைப் பொருள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் கந்தானை பிரதேசத்தை சேர்ந்த 63 வயதுடைய ஓய்வு பெற்ற அதிபர் என்றும் இவர் நீண்ட காலமாக கல்வித்துறையில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. கம்பகா கந்தானை பிரதேசத்தில் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவரும் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கந்தானையில் உள்ள வாடகை வீட்டில் தங்கியிருந்த போது மாணவன் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடமிருந்து 25 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மொனராகலை மதுளை பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் என்றும் இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் கலைப்பிரிவில் கல்வி பயிலும் மாணவன் என்பது முதல்கட்ட விசாரணைகளின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இலங்கையின் அதிக வயதுடைய வாழும் பெண்களில் ஒருவராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட அனுராதபுரம் மாவட்டத்தின் சங்கிலி கனதராவாவை சேர்ந்த பஞ்சகே கலுமணிக்கே தன்னுடைய 114வது வயதில் காலமாகியுள்ளார். 1912ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி பிறந்த கலுமணிக்கே இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தன்னுடைய 114வது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அதன் பின்னர் கீழே விழுந்து அறுவை சிகிச்சை செய்து கொண்ட இவர் அறுவை சிகிச்சைக்கு பின் 2 மாதங்கள் உயிர் வாழ்ந்த போதிலும் இறுதியில் இப்பொழுது 114வது வயதில் மரணமடைந்துள்ளார். கலுமணிக்கே 12 பிள்ளைகள் மற்றும் 325 கொள்ளுப்பேர குழந்தைகளை கொண்ட ஒரு விரிவான பரம்பரையை விட்டு சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிட வேண்டியது.
இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு வெளிப்படுத்தியுள்ளது. நாட்டில் நேற்று வரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,672 பதிவாகியுள்ளதோடு கடந்த 11ஆம் தேதி ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,071 பதிவாகியிருந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த எண்ணிக்கை 601 அதிகரித்துள்ளது. அதிலும் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்திலேயே பதிவாகியுள்ளதோடு அந்த எண்ணிக்கை 36,118 பதிவாகியுள்ளது. மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் கம்பக மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளதோடு அந்த எண்ணிக்கை 14,112 உள்ளதோடு கொழும்பு மாவட்டத்தில் 13,791 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு நோய் காரணமாக இந்த ஆண்டு மாத்திரம் 47 பேர் உயிரிழந்துள்ளதும் குறிப்பிட வேண்டியது. அம்பலாங்கொடை பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அமித் சத்துரங்க சட்டவிரோதமாக துப்பாக்கியை வைத்திருந்த குற்றச்சாட்டில் காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பத்தேகம தித்தேலியாவில் உள்ள சந்தேக நபரின் வீட்டில் தங்கியிருந்த போது இவர் கைது செய்யப்பட்டதோடு நீண்ட காலமாக வந்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சந்தேக நபரிடம் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். சமகால அரசியலில் வலுவான எதிர்க்கட்சியொன்றை கொண்டு வந்த அனுர அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் ராஜபக்ச தரப்பினரால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு இந்த நடைமுறைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்களிப்பு என்பது மிகவும் பிரதானமானது என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபாய மற்றும் நாமல் ராஜபக்சவின் சந்திப்பு குறித்த காணொலி வெளியாகி இருந்ததும் குறிப்பிட வேண்டியது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் புதல்வரின் திருமண நிகழ்வு கடந்த புதன்கிழமை இரவு சின்னமன் லைஃப் ஹோட்டலில் நடந்துள்ளதோடு நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர். அந்த நேரம் நாமல் ராஜபக்சவோடு ரணில் விக்ரமசிங்கவும் கோட்டபாய ராஜபக்சவும் உரையாடும் விதத்தை பலரும் அவதானித்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவோடு பேசப்பட்ட விடயம் குறித்து அங்கிருந்தவர்கள் கேள்வி எழுப்பியிருந்ததோடு அதற்கு நாமல் ராஜபக்ச பதில் கொடுக்கையில் இப்போதைய அரசியல் செயல்பாடு குறித்து ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியிருந்தார். கிராமத்திற்கு கிராமம் வேலை திட்டத்தோடு நாடு முழுவதும் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தனிப்பட்ட விடயங்களை குறித்து உரையாடியதோடு விரைவில் நேரடியாக இணைந்து பணியாற்றுவோம் என்று ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலையீடு செய்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ராணுவ தளபதி நியமன விவகாரம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள நடவடிக்கைகளில் கர்தினால் மிக முக்கியமான தீர்மானங்களை எடுப்பதாக சாமர சம்பத் குற்றம் சாட்டியுள்ளதோடு இப்போதைய ராணுவ தளபதியின் பதவிக்காலம் முடிந்ததும் பெர்னாண்டோ ஒருவர் பதவியேற்பார் என்று அவர் தெரிவித்தார். இதனூடாக பௌத்தர் அல்லாத ஒருவருக்கு இந்த பதவி வழங்கப்பட உள்ளதாக இவர் சூசகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிட வேண்டியது. ராணுவ தளபதியின் பதவிக்காலம் முடிந்த போதிலும் மீண்டும் பதவிக்காலத்தை நீட்டித்துக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இப்பொழுது பதவி வகிக்கும் ராணுவ தளபதியின் பதவிக்காலம் எதிர்வரும் 2027 ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் வரையில் நீட்டிக்கப்படும் சாத்தியங்கள் உண்டு என்றும் கூறியுள்ளார். ராணுவ தளபதி பதவியை வகிக்க காத்திருக்கும் அடுத்த பதவி நிலையில் இருக்கும் மேஜர் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன, மேஜர் ஜெனரல் உடுகம, மேஜர் ஜெனரல் ஜெனரல் நளின் பண்டாரநாயக்க போன்றவர்களை ராணுவ தளபதி பதவியை ஒரு நாளினும் வகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இவர்கள் நாட்டுக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றியவர்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள இவர் ராணுவ தளபதி பதவிக்கு கிறிஸ்தவர் ஒருவர் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் அருட்தந்தையர்கள் மட்டக்களப்புக்கு சென்று ராணுவத்தினரின் ஆடம்பர விடுதியொன்றில் தங்கியிருந்ததாகவும் ராணுவத்தினர் அவர்களுக்கு உணவு பானங்களை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர்களிடம் சென்று 3 மாதத்துக்கு ஒரு தடவை வணங்கி வந்தாலும் ராணுவ உயர் பதவி நியமனங்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு நடவடிக்கைகள் என்பன கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு தேவையான வகையில் இயக்கப்படுவதாக சாமர சம்பத் தசாநாயக்க இதன்போது குற்றம் சாட்டியுள்ளார். பெருமளவிலான போதைப் பொருளை கடத்த முயன்ற 36 வயதுடைய பெண் ஒருவர் வத்தலையில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு வந்துள்ள ரகசிய தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையில் இந்த பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இந்த சந்தேக நபர் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்தவர் என்று போலீசாரின் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து 1 கிலோகிராம் 140 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 538 கிராம் ஹெரோயின் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர்.
எதிர்க்கட்சி உறுப்பினர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் அரசு இறங்கியுள்ளது என்று முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களை அடியோடு மறுத்துள்ள அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி, இலங்கையில் இப்பொழுது முன்னெடுக்கப்படுவது அரசியல் பழிவாங்கல் இல்லை, மாறாக சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் வேலைகளை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி சட்டத்திலிருந்து தப்பிக்கும் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. குற்றங்கள் புரிந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் பதில் கூற வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். கடந்த காலங்களில் நடந்த பாரிய ஊழல் மோசடிகள் குறித்து மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் சுயாதீன விசாரணை நிறுவனங்களின் ஊடாகவே சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் இதில் எவ்வித அரசியல் உள்நோக்கமோ அல்லது பழிவாங்கும் நோக்கமோ கிடையாது என்றும் இவர் அதிரடியாக வெளிப்படுத்தியுள்ளார். ஊழல் மோசடி குறித்து நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழுக்கள் கடந்த காலங்களைப் போலில்லாது மிகவும் வெளிப்படையாகவும் சுயாதீனமாகவும் செயல்படுகின்றது. இதில் எந்த தரப்புக்கும் சார்பாக செயல்படும் தேவை அனுர அரசுக்கு இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.